பிள்ளைங்க வந்து 13 வயசு வரைக்கும் தாய் தந்தையை பின்பற்றிருப்பாங்க. 13 வயசுக்கு கடவுள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்டு நண்பர்களோட சொல்லி கேட்டுட்டு நிறைய பிள்ளைங்க கீழ்படியாக இருக்காங்க. நிறைய நிறைய அப்படிதான் இந்த பிள்ளைங்க ஆகும். அதை இந்த பிள்ளைங்களுக்காக நினைச்சு ஜெபிக்க போறோம். அந்த அதுல இருந்து ஒரு 23 வயசு இருக்கு, ஒரு 10 வருஷம் காலகட்டத்துல பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த தாய் தப்ப சொல்லி கேட்கும் போது அவங்க ஜபத்துல பிள்ளைங்க வளர்ந்தாங்கன்னா சரியா வளர்ப்பாங்க. தேவசம் குறிச்சு எல்லாம் உலகம் வந்து எல்லாம் அந்த வாலிப ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆமா 9th 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் ஏசப்பாவோட அன்புக்குள்ள வந்துடணும், ரட்சிக்கப்பட்டுடணும். அவங்களாம் இந்த நாட்கள் அவங்கதான் வண்டி எடுத்துட்டு 3 பேர் அப்படிலாம் போயிட்டு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியால ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் மேல ஏறி நின்று எடுத்திருக்கான். அந்த ஸ்லாப் உடஞ்சி அந்த ஸ்பாட்லயே அங்கங்க குத்தி இறந்து போயிட்டான். இந்த மாதிரி செல்போனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போய் நின்று இந்த பிள்ளைங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஆமா, ஸ்கூல் பஸ்ல டூருக்கு போன பிள்ளைங்க, தூத்துக்குடியில அந்த சம்பவம்ல டூருக்கு போன பிள்ளைங்க பஸ்ல வந்து சினிமா பாட்டு போட்டுவிட்டு ஆட வச்சிருக்காங்க. கடைசியில இந்த பையன் டோர் பக்கத்துல எங்கேயோ படிக்கட்டு அப்படியே அதுல விழுந்து அப்படியே டோரை தள்ளி அப்படி கீழே விழுந்து அடுத்த பஸ் வந்து ஏற்றிடுச்சு. அந்த ஸ்பாட்ல பையன் இருந்துச்சான், 9th படிக்கிற பையன். இந்த மாதிரி நம்ம தூத்துக்குடியில ரத்தம் சிந்துதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஜனங்கள் அந்த பிசாசு எப்படியாவது கொண்டுட்டு போயிடணும்னு தீவிரமா அலைஞ்சிட்டு இருக்கான். பிள்ளைங்க வந்து ஏசப்பாவை பத்தி தெரியாமலே இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம இந்த அடலசன்ட் ஏஜ் இந்த பிள்ளைங்களுக்காக நம்ம திறப்பிலிருந்து ஜெபிக்கணும். இவங்களாம் வந்து ஒரு வளர்ந்து ஊழியக்காரங்களை கூட மாறலாம். ஆனால் அந்த பிசாசு அதுக்கு முன்னாடி அழிச்சிருது. எப்படி மோசையோட காலத்துல 2 வயசு குழந்தைங்களையும் அவர் வந்து ராஜா வந்து அழிக்கணும்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி ஏசப்பா வளரும் போது அப்பவும் அப்படி ஒரு தடைகள் வந்ததுல இந்த குழந்தைங்களாம் கொண்டுடணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாலிப பிள்ளைங்க ஏசப்பா அறிந்து கொள்ளாமலே நரகத்துக்கு அவன் பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிடறான். பிள்ளைங்க ஞானமா வண்டி ஓட்டணும். தாய் தகப்பன் சொல்ல கேட்காம 3 பேர் 2 பேர் அப்படி போய் ஃபாஸ்டா போய் ஞானம் இல்லாம பிள்ளைங்க வந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்காங்க சீரியஸா. அந்த மாதிரி நிறைய ஜப குறிப்புலாம் வருது. ஸோ நம்ம இந்த வாலிப பிள்ளைங்க அந்த ஸ்கூல் 9th 10th 11th 12th காலேஜ் பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கஷ்டமான பிள்ளைங்க கற்பனை போல பார்த்து
கொடுங்க. ஏசப்பாட்ட பாய்ந்து நடக்கத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் காயப்பட்டு கீழ்ப்படியணும். நல்லபடியா நீங்க வளர்த்த உங்க பிள்ளைகளை அப்படி நல்லபடியா ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே சொல்றதுக்கு கொண்டு வாங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு காயப்பட்டு ஆசிரமா இருக்கணும், தேசத்துக்கு ஆசிரமா இருக்கணும், திருச்சபைக்கு ஆசிரம கிருபை கொடுங்க தகப்பனே. இது அப்படி கொடுக்கிற கிருபைக்காக கொடாட கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழிநடத்துங்க. எனக்கு ஆற்றல் நீங்க புத்தி கண்ணா பயங்களா உங்களுக்கே சொல்றேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் சுருள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வெளியில எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்கணும். வரப்போகிற எலெக்ஷன்ல ஏசப்போட சித்தம் மட்டும்தான் நடக்கணும். எந்த ஒரு மனுஷங்களுடைய தந்திரங்களோ இல்ல சாத்தானுடைய திட்டங்களோ எல்லாமே செயலிழந்து போகணும். அந்த எலெக்ஷன் மிஷினை கூட சில இடத்துல வந்து அதை ரிப்பேர் பண்ணி கூட வச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய சதி திட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மனுஷர்கள் கூட அந்த அந்த கட்சிக்காரங்க வந்து அவங்க ஜெயிக்கணும்னு ஏதாவது பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏசப்பா அந்த தடைகளை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராதபடி அந்த டைம்ல கலகத்தெல்லாம் ஏற்படுத்தி சமாதானம் இல்லாம ஜனங்க அழிக்கப்பட்டு கூட அழிந்து கூட போறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காதபடி ஏசப்பா இந்த எலெக்ஷனை நேர்மையாய் நடத்தணும். எலெக்ஷன்ல ஏசப்பாவுக்கு சித்தமானவங்க, எந்த மதத்தையும் சாராதவர்கள், ஒரு மத சார்பில்லாத ஒரு ஆட்சி வரணும். ஊழியத்துக்கெல்லாம் தடை வராத ஒரு ஆட்சி வரணும். அதுக்காக நாம் ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, துதிக்கிற ராஜா, சோத்திரிக்கிற ராஜா, சோத்திரம் சோத்திரமானவரே, மகிமையானவரே, சோத்திரம் சோத்திரமானவரே, ஏசப்பா இவனே ஏசப்பா நாட்டனே பாதுகாக்கிறதா சோத்திராண்டவரே, ஏசப்பா இந்த எலெக்ஷன் நாட்கள் தகப்பனே, சோத்திரமானவரே, சோத்திரமானவரே, ஏசப்பா உங்க ஆளுகை இருக்கட்டும் தகப்பனே, தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா, கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா. ஏசப்பா எலெக்ஷன்ல கூட ஏசப்பா தகப்பனே ராஜாக்களை ஏசப்பா ஏற்படுத்த கத்த நீர் அல்லவா ராஜா. சோத்திரம் சோத்திரமானவரே, ஏசப்பா ஏசப்பா மேல்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் சரி தகப்பனே, ஏசப்பா கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் தகப்பனே, ஏசப்பா சோத்திராண்டவரே உங்க சத்தத்தின்படி உண்மை உத்தமத்தோடு அவங்க செய்ய நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ராஜா. துதிக்கிறப்பா 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 துதிக்கிறப்பா. ஏசப்பா எந்த விக்கிரகங்களும் ஆளுகை செய்யப்படாது ஏசப்பா. எத்தனை யாகம் நடந்தாலும் ஏசப்பா அது செயல்படுறது செயலந்து போட்டு ஏசப்பா தகப்பனே, ஏசப்பா சோத்திராண்டவரே உங்க சித்தம் வரட்டு ஏசப்பா. ஏசப்பா யார் வரணும் உங்க சித்தம் இருக்கிறாங்க ஏசப்பா, அவங்க வரட்டுப்பா. ஏசப்பா சோத்திராண்டவரே இந்த எலெக்ஷன் முடியும் போது தகவல் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிக்க தப்பேன் ஏசப்பா. ஒரு அமைச்சரை உருவாக்குங்கப்பா, அப்படிப்பட்ட முதல் உலகத்தை கொண்டு வாங்க ஏசப்பா. ஏசப்பா எந்த இந்து முன்னிலையோ எந்த சக்தி ஏசப்பா எல்லாம் செயலிழந்து போடுப்பா தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் யாரும் ஆளுகை செய்யறப்பா ஏசப்பா உண்மையோடு செய்ய ஏசப்பா. எந்த மதத்தினர் ஏசப்பா ஏசப்பா அதுக்கு விரோதமா செயல்படக்கூடாது ஏசப்பா. அப்படி செயல்படணும் செயலிழந்து போடுது ஏசப்பா தகப்பனே. ஏசப்பா எல்லா அதிகாரிகளும் கரத்துல கொடுக்குறோம்ப்பா. முதலமைச்சர் ஏசப்பா எம்பிஏ எம்எல்ஏ எல்லாத்தையும் உங்க கரத்துல கொடுக்குறோம்ப்பா ஏசப்பா. அவங்களோட உண்மையோடு நடக்க உதவி செய்யுங்கப்பா. எந்த சண்டையோ எந்த விரோதமோ எதுவும் வராதவங்க நீ பாதுகாத்துக்கோங்கப்பா. பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா. எல்லா பிள்ளைகளுமே கண்ணோட ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலயும் ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பா உங்க சமூகத்துக்கு விரோதமா எல்லா இடத்துலயும் பேசுறாங்கப்பா தகப்பனே. அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஏசப்பா சோத்திராண்டவரே ஏசப்பா அவங்களெல்லாம் ஏசப்பா ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா ரட்சிக்கிட்டாங்கப்பா தகப்பனே. ரட்சிக்கப்படாதவங்க கதை குதிச்சோன்னு சொன்னீங்களப்பா, ரட்சிங்கப்பா எல்லா பிள்ளைகளும் ஏசப்பா. ஏசப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக வர கிருபை செய்யுங்க ஏசப்பா. உங்க சித்தத்தின்படி எலெக்ஷன் நடக்க ஏசப்பா எந்த விரோதமோ சண்டையோ போராட்டமோ ஏசப்பா எந்த இது நடக்காத அளவுக்கு ஏசப்பா நீ பாதுகாத்துக்கோங்கப்பா. அந்த எலெக்ஷன் நாட்கள்ல தகப்பனே ஏசப்பா போதைகளை கொடுத்து தகப்பனே ஏசப்பா சோத்திராண்டவரே எல்லா இடத்துக்கும் போதை வர ஏசப்பா பிள்ளைகள் ஏசப்பா தன்னை மறந்து அலைவாங்க தகப்பனே. அவங்களெல்லாம் பாதுகாத்துக்கோங்கப்பா ஏசப்பா. அந்த போதையெல்லாம் எடுத்து கொள்ளுங்க ஏசப்பா. போதைக்கு ஏசப்பா கஞ்சாவை போட்டு கொண்டு தகப்பனே ஏசப்பா சாப்பிடாம கூட ஏசப்பா ஓடி கொண்டு இருப்பாங்கப்பா. அவங்களெல்லாம் தொடுங்கப்பா தொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ஏசப்பா ரட்சிக்கப்படட்டும்ப்பா ஏசப்பா. ஒரு பிள்ளையும் கூட மறுத்து போகக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா தகப்பனே. இந்த எலெக்ஷன் வரும்போது தகப்பனே ஏசப்பா உங்க ஆட்சி வரட்டு ஏசப்பா. நாம மகிமைப்படட்டும்ப்பா அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க வந்து ஊழியத்தில் ஏசப்பா எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்காங்களோ அவங்களுடைய சந்ததி வந்து அப்படி பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க, இல்லை அவங்க சந்ததி வந்து சாட்சி இழந்து நிற்கிறாங்க. சில ஊழியக்காரர்கள் பாவ இச்சையில் விழுந்துடுறாங்க, சில ஊழியக்காரங்களோட பிள்ளைங்க வந்து ட்ரெஸ்ஸிங் அப்படி சரியில்லாமல் அப்படி போயிடுறாங்க. இது எல்லாமே ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய சந்ததியும் சாட்சியா இருக்கணும். அப்போதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இவங்க கூட ஏசப்பா இருக்காங்க, இவங்க மூலமா அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போதான் ஜனங்கள் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் சிநேகிப்பாங்க, அவங்கள விசுவாசிப்பாங்க, அவங்களுடைய ஊழியம் உண்மை. ஸோ ஊழியக்காரங்க பரிசுத்தமா இருக்கணும், ஊழியக்காரங்களுடைய சந்ததி எல்லாமே பரிசுத்தமாக்கப்படணும், ஊழியக்காரங்க எந்த பாவத்திலும் விழுந்துடக்கூடாது. திருச்சபை போதகர்கள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும், யாரும் எந்த ஒரு புரட்டக்கூடாது. இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஊழியக்காரங்க ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுறாங்க, ஜனங்களும் குவியலாய் போறாங்க. ஏசப்போட வருகை குறித்து யாராவது பேசுறாங்க அப்படின்னா அங்க கூட்டங்கள் வந்து கம்மியாகும். ஒரு பாஸ்டிங் ப்ரேயர்னா கூட்டங்கள் கம்மியாயிரும். ஜனங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம பாஸ்டிங் வந்து ஜெபிக்கணும், அது நமக்கு ஆசீர்வாதமே ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ஊழியர்கள் வளர்ந்து பெருகணும். மிஷினரி ஊழியம் செய்யறவங்க அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். மிஷினரிகளுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வருது, அவங்க வந்து அந்த இடத்துல விசுவாசத்தோடு ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஏசப்பா அவங்களுக்கு பலனை தரணும். எத்தனையோ மிஷினரிமார்கள் ஜெயிலில் இருக்காங்க, சுகவீனமா இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். இயேசு ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதிகளை சத்தியில் வாசப்படுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா அந்த ஜெப குறிப்பை முதல் கரத்தில் வைக்கிறோம். ஏசப்பா இயேசு ராஜாவே தேவனே ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஐயா. மிஷனரிகளை ஆசீர்வதிங்க, அந்த ஊழியக்கார குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க, அவங்க சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த ஊழியக்காரங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஏசப்பா பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய வல்லமை அவங்க மூலமா வெளிப்படட்டும் ஐயா. நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஏசப்பா பலவீனமா இருக்க பிள்ளைகளா ஏசப்பா உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க ஏசப்பா. நல்ல பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்களை வாகனத்தில் போகும் வரும் இடங்கள்லாம் ஏசப்பா அவங்களை ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கய்யா. கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க, வேலையிடக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா உலக பிரகாரம் நடக்காம உமது வசனத்தின் வார்த்தைகளின்படி நடக்க கிருபை செய்யுங்க இயேசுவே ராஜாவே தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. அங்க ஜெப கூட்டம் நடக்கும்போது ஏசப்பா நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. அவங்களை பார்த்து நிறைய பிள்ளைகள் ஏசப்பா ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு உமது பாதத்தருகே வந்து சேர கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. கர்த்தரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள கிருபை செய்யுங்கய்யா. கால்மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தரை நாம பரவ கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. ஏசப்பா அவங்கள பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ஐயா. நல்ல பழத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, தீர்க்காயசை கொடுங்க. அவங்க பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகள்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. உங்கள் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க உற்சாகமா ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா. அந்த ஜெயில இருக்க ஏசப்பா அந்த மிஷனரிகள்லாம் ஏசப்பா விடுதலை அடைய கிருபை செய்யுங்க ஐயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனுஷரால் கூடாத தேவனால் கூடும் ஏசப்பா. உம்மால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டு. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா திருச்சபைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஐயா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு அன்பு அமைதி சமாதானங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு போற சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுடைய இருதயத்துல சத்தியம் விதைக்கப்படணும். அந்த சத்தியம் ஆழமாய் விதைக்கப்படணும். அந்த பிள்ளைங்க என்றென்றைக்கும் அந்த சத்தியத்துல நிலைத்து இருக்கணும். ஏசப்பா மேல வைராக்கியமும் விசுவாசமும் அதிகமா இருக்கணும். சிறு பிள்ளைங்க அந்த ஊழியத்துல அந்த சிறு பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போற எல்லா பிள்ளைகளும் ஏசப்பாக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்களா எழும்பணும். அதே மாதிரி வாலிப கூட்டம் நடக்கும்போது சில பிள்ளைங்க வந்து எந்திரிச்சு வெளியே போயிடறாங்க, இல்லை சில பிள்ளைங்க அட்டன் பண்ணாம இருக்காங்க. திருச்சபையில நடக்கிற வாலிப மீட்டிங்லாம் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க குடும்பத்துல இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்களாம் அட்டன் பண்ணணும். கரெக்டா சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் பிள்ளைங்க.
அதே கொயர்ல இருக்கிற பசங்களும் அப்படிதான். வந்து மெசேஜ்லாம் கொடுக்கும்போது கவனிக்கணும், கீழே செல்லையோ எதையோ பார்த்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். கொயர் பாய்ஸ் எல்லாமே ரட்சிக்கப்படணும். எல்லாம் இந்திய தேசம் முழுவதிலும் எல்லா திருச்சபையிலும் ஒரு எழுப்புதற்கு இயேசுவா போடணும். விசுவாச பிள்ளைங்க குடும்பத்துல நிறைய பேர் ஜெபம் பண்ணாம இருக்காங்க, பைபிள் படிக்காம இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்கிற வாழ்க்கையில செத்து போன சூழ்நிலை இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியாமலே இருக்குது. அவங்க வந்து பிரச்சனையிலே இருக்காங்க, அந்த பிரச்சனையை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா ஜெபம் பண்ண அந்த பிரச்சனை நீங்கி போகும்னு அந்த சத்தியம் அவங்க அறியாமலே இருக்காங்க. அதனால விசுவாச பிள்ளைகள் யார் யாரெல்லாம் சோர்ந்து இருக்காங்களோ ஏசப்பா அவங்களை தட்டி எழுப்புங்கப்பா. அப்பா அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில உயிரடைய செய்யுங்க ஏசப்பா. எங்க விசுவாச பிள்ளைங்க குடும்பம்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். திருச்சபைக்கு பண்டிகைக்கு போற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் காலனி வச்சாலே ஏசப்பா அவங்க ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. அந்த ஆத்மா பரவத்துக்கு தான் வரணும் ஏசப்பா. அவங்களை எப்படியாவது நீங்க ரட்சித்து தாங்க ஏசப்பா. விசுவாச குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரொம்ப வருஷமா உடம்பு இல்லாம இருக்காங்களோ எல்லா திருச்சபை வர்ற பிள்ளைங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த எல்லா பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. யார் எல்லாம் பாவ செற்றில் இருக்காங்களோ எல்லாரும் தூக்கி எடுத்துருங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. யாரும் அந்த பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாது ஏசப்பா. நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாய் அதிசயமா நீங்க வெளிப்படுத்த கிருபைக்காக கொடான கோடி சோதனம் சோதனம் சோதனப்பா. கிருபை பெருகி இரக்கங்கள் பெரிது தயவு பெரிதாய் இருக்கிறபடியாக சோதனம் கட்டாவே. ஆண்டவரே வகையை சமயமாய் இருக்குதப்பா. ஏன் சமாளிக்கிறாங்க எல்லாரும் சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவரே ஒரு ஆத்மா கூட கெட்டு போனதாகவே எல்லாரும் மறந்துக்க வேண்டும் என்று நீடிய கொடுமையாய் நீ இருக்கிறபடியாக நன்றியோடு 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 நீ துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் கட்டாவே. சிறு பிள்ளைகளை நீ நடத்திலே கொடுக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் சொன்ன தேவனே. சிறு பிள்ளைகளை தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. சண்டே கிளாஸ்லேயே அவர்கள் ஆண்டவரே படிக்கிற எல்லா பாடங்களையும் ஆண்டவரே பைபிள் வசனங்களையும் ஆண்டவரை கற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழவே வாயினாலே உறுதி உண்டாது என்று சொன்னது போல கட்டாவே அப்பா. அவங்களை கொண்டு நீங்க அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறப்பா. அவங்க மூலம் அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டதாக அவளுக்கு எழுப்பும்படியாக செபிக்கிறவத்தாவே. இன்னும் வாலிப சகோதர சகோதரிகளாக செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் கணத்திலே கொடுக்குறப்பா. வாலிப பிராயத்திலே ஒரு சிருஷ்டிகளை இணைன்னு சொன்னது போல ஒவ்வொருவரும் அப்பா உங்களை நோக்கி பார்க்கணப்பா. அவங்க மன திரும்பி ரசிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாய் மாறணப்பா. மொத்தத்தை ஒரு சாட்சியாய் வாழணப்பா. அவர்களை பார்த்து அநேக மக்கள் ஆண்டவரை அநேக பிள்ளைகளும் அவரை பார்த்து அவங்களும் மன திரும்பி ரசிக்கப்பட்டு இயேசுதான் மெய்யான தேவன் எல்லாரும் கண்டுகொள்ளணும்ப்பா. ஆண்டவரே செல்லு மூலமாக அநேக பிள்ளைகளும் சீர்கட்டு போய்கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளும் பையன்களும் ஆண்டவரே எவ்வாறு சீர்கட்டு போயிருக்காங்கப்பா. அவங்க உள்ளத்தில் நீங்க கிளீன் செய்யும்படியாக செபிக்கிறாப்பா. ஆவியானவர் கொண்டு நீங்க வழிநடத்துங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா. முழு வழியில அவங்களை நடத்தும்படியாக செபிக்கிறாங்கத்தாவே. ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவ்வளவு ஆர்வத்தோடு வர அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு உள்ளமையும் நீங்க பேசும்படியாய் செபிக்கிறோம். குடும்பமாக வந்து ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா. அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போய்விட்டாங்கப்பா. அவங்களை கூட கரத்திலே கொடுக்குறோம் ஏசப்பா. அவங்களை நீங்க திரும்பி உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறாப்பா. அவங்க இன்னும் மூணு சாட்சியா இருக்கிறதான கிருபைகளை கொடுக்கும்படியாய் செபிக்கிறாப்பா. எல்லா திருச்சபையில ஆண்டவரை எழுப்புதல் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. வருகை சமீபமாயிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் அநேக ஆண்டவரை மந்தமான நிலைகள் இருக்கு நீர் அறிவியல் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் உள்ளவரை நீங்க பேசுங்க. ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாய் நீ எழுப்பும்படியாய் செபிக்கிறப்பா. அவங்க நல்ல எழுப்புதல் காணப்பட அப்பா நீங்க உதவி செய்யும்படியாக நன்றியோடு நன்றியோடு நீ துதிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிறிஸ்தவர்களான இன்னைக்கு ஒரு இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவரே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அவங்க மாறுபாடாய் இருக்குது நீங்க அறிவீரப்பா. அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்பா. அவங்க ஆண்டவரே உண்மை போல நானும் உமக்களுக்கு சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே.
கிறிஸ்தவங்கள எல்லாரும் ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ அநேகர் ஆண்டவரே எல்லாரும் சீர்கெட்டு போயிருக்காங்கப்பா. அவங்க உள்ளமே நீங்க பேசுங்கப்பா, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே அவங்க மூலமாக ஆண்டவரை அவங்க நடக்கை செய்ய எல்லாம் பார்த்து ரட்சிக்கப்பட அப்பா அவங்க கண்டுகொள்ள அப்பா நீங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறாப்பா. நீங்க எல்லாத்தையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. உங்க சரம் கூடது ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். எல்லா கனம் மகிமை எல்லா மக்களையும் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவாய் செஞ்சிரோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துல 148 கோடி ஜனங்க இருக்காங்க. அதுல 74 கோடி ஜனங்க வந்து அடிமட்ட வேலை பார்க்குறாங்க, ஏழைகளாவே இருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தோம்னா 14 லட்சம் சிறு பிள்ளைகள் வந்து சாப்பாடு இல்லாம இறந்து போயிடுறாங்க. சாப்பாடு இல்லாம நிறைய ஜனங்க இறந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப 3 வேளை சாப்பாடு இல்லாம 74 கோடி ஜனங்க இருக்காங்க நம்ம இந்திய தேசத்துல. நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்படி ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில 3 வேளை சாப்பாடு இல்லாம கூட உயிர் வாழ்றாங்க. ஸோ நம்ம இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்திய தேசம் ஏசப்போட ஆளுகைக்குள்ளாய் வரணும். விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு எப்படியோ போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் நிறைய பேர் வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம்னா அவ்வளோ பேர் வியாதி, ஏசப்போட கோபம் தான். அதனால இந்திய தேச ஜனங்க ரட்சிக்கப்படணும். அப்புறம் இந்திய தேச ஜனங்களுக்குள்ள அந்த கொலை வெறியின் ஆவிகள் கோபம் வந்து அப்புறம் அந்த கொலை பண்ணிடுறாங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னா இன்னொருத்தரை கொலை பண்ணிடுறாங்க அந்த மாதிரி. அப்புறம் தற்கொலை ஆவிகள் அதிகமாக நடமானது. ஒரு பையன் கேரளா ஸ்டேட்ல 13 வயசு பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அம்மா ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து வேண்டாமா, அந்த கேமுக்கெல்லாம் சேர வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க வேண்டாமா சேர வேண்டாமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் உடனே என்ன பண்ணியிருக்கான், ஒரு ரூம்ல போயிட்டு ஃபேன்ல மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல, செல்ல பாக்குறாங்களா எப்படின்னே தெரியல. அந்த 7th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அந்த பிசாசு தூண்டுது, போ நீ நினைச்சது நடக்கல போய் செத்துரு அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளைங்களும் போய் அதோட பேச்சு கேட்டு அந்த பிசாசோட பேச்சு கேட்டு செஞ்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி தற்கொலையில நிறைய பேர் கேரளா ஸ்டேட்ல வந்து மறித்து கொண்டே இருக்காங்க. வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. அப்புறம் அந்த கொலை வெறியின் ஆவிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அங்கங்க ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்திய தேசம் முழுவதும் ஏசப்போட ஆளுகைக்குள்ள வரணும். எல்லா ஜனங்களுடைய ஆவி ஆத்மா சரித்து ஏசப்போட கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். விண்ணப்பங்களை எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என் இந்திய தேசத்திற்காக உடைய பாதத்தில் நிற்கிறோம் அப்பா. என் இந்திய தேசத்தின் மீது உடைய கரம் இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. 144 கோடி ஜனங்களை ரட்சிங்கப்பா. தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே புறஜாதிகளாக எங்களை ரட்சிப்பதற்காக இவ்வுலகத்தில் வந்து அனுமதி எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என் இந்திய தேசமே தெரிவிக்கப்பட்டது அப்பா. உண்மை அறியாத ஜனங்களை தேசத்தின் அநேகமாய் ஆத்மாக்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக நிற்கிறாங்க ஏசப்பா. உடைய கரம் இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா. நீர் ஆளுகை செய்வீரையா, என் தேசத்தை நீர் ஆளுகை செய்வீரையா. எங்கள் கூப்பிடுதல் எல்லாம் உடைய சமூகத்திலே எட்டிக் கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே ஒரு நினைவே பட்டணத்தில் உள்ள பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வந்து விற்கும் பொழுது யோனா என்கிற நபரின் மூலமாக ஆண்டவரே நீர் என்னை கிரியை செய்வீரே. என் தேசத்தை நீர் ரட்சித்து மீட்டுக் கொண்டு வாங்கப்பா. பாவங்களில் இருந்து என் ஜனங்கள் மீட்கப்பட்டு ஏசப்பா. இந்த கல்வாரி சிலுவையை பார்க்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்து ஏசப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. என் அன்பு தகப்பனே ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வப்பா. தகப்பன் பிள்ளைகள் இரக்கம் செய்வது போல ஆண்டவரே என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உடைய பாதத்திலே நிற்கிறேன் ஏசப்பா. என் தேசம் ஏழ்மை நிறைந்த தேசம் ஐயா. 70 லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே வறுமையினால பசியினால இருக்கிறாங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகள் பசியினால பட்டினியால வறுமை கோட்டைக்கு கீழே ஏசப்பா அவங்க பலவீனத்துக்கு மத்தியில நிற்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு எல்லா ஆகாரம் கிடைக்கும்படியாக தேவன் கிரியை செய்வப்பா. உங்களை யாவருக்கும் நீ இரக்கம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறீங்க ஏசப்பா. ஆகவே சுஞ்சிகளுக்கு படியளக்கிற தேவாதி தேவனே, என் தேசத்தில் உள்ள 74 கோடி ஏழை மக்களுக்கு படியளக்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க
கண்ணி சுத்தம் முகங்கள் எல்லாம் மாறட்டு ஏசப்பா. உடைய அன்பை ருசி பார்க்கறதுனால ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஏசப்பா. ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் செய்து போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அன்பட்டிலே ஏசப்பா தற்கொலை நேராக தூண்டுகிற ஒரு ஆடிகளோ நீங்கள் வல்லமைகள் கட்டப்படலாம். ஆண்டவரே தாய் என்றைக்குமே நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்குள்ள நிற்கிற அந்த பொல்லாத பிசாசானவர் எப்படி இவரை சொல்லலாம் என்கிற வகை தேடி கொண்டிருக்கிறார் ஏசப்பா. தற்கொலை நேராக ஓடுகிற போராட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகள் உள்ளத்திலே புரிய செய்கிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டப்படட்டும். ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே தெளிக்கப்படட்டும் ஏசப்பா. தாய் லோகல் பேச்சை கேட்பதற்கான வாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல புத்திகளை கொடுங்க ஏசப்பா. நல்லதுதானே சொல்லுவாங்க. எங்க அரசுரையை கேட்கறதுக்கான மன பக்குவத்தை கொடுங்க ஏசப்பா. உடைய கரம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் சொல்லுவா ஏசப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்க. வேலை ஜனங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் நீ இறங்கி உதவி செஞ்சப்பா. சிறு பிள்ளைகளை தேசத்துல பார்க்கப்படணும். தற்கொலை ஆவிகள் சட்டப்படணும் இயேசுவே நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஐயா. அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்திய தேசத்தை எங்கும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடுகிற உதவி செய்யப்பா. ஆக்சிடென்ட்கள் விபத்துகளில் இருந்து ஜனங்கள் காக்கப்படட்டும் அப்பா. அப்பாவி ஜனங்கள் அப்பா நரகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. நரகத்தில் இருந்து தப்பிக்கவே வல்லவராய் நிற்கிறீங்க ஆண்டவரே. என் ஜனங்களை நீங்க ரட்சித்து கொண்டு வாங்க ஏசப்பா. நரக ஆக்கினியிலிருந்து தப்பிக்க ஏசப்பா. உடைய கரம் என் தேசம் வெளிக்கப்படட்டும் ஏசப்பா. விபத்துகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும். அதிலிருந்தே ஜனங்கள் காக்கப்படட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பரலோக ராஜ்யம் உண்டு இருக்கிறது என்பதை அந்த கண்கள் பார்க்கும்படியாக கிரியை செய்வார்களே. கிரியை செய்தப்பா. உடைய வல்லமை பெரியது, உடைய மகத்துவம் பெரியது. ஆண்டவரே உடைய ராஜ்யம் பெரியதப்பா. இந்த உலகத்தை விட ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்ற உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஜனங்களுக்கு. ஒரு பயத்தை கொடுங்க. கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு பயத்தை கொடுங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுத்தி எங்களை வாழ்த்தி பெருமையாக உடைய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல நோயினால கஷ்டப்படுறவர்கள் நம்ம ஜெபிக்கலாம். ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லையும் ரொம்ப வருஷமா வியாதியோடு இருக்கிற திருச்சபையில அவங்களுக்கு நம்ம வாரத்தோடு ஜெபிக்கலாம். நம்ம தெரு ஜனங்க ரட்சிக்கப்படணும். ஸோ நம்ம தெரு ஒரு எழுத்துக்களுக்கு நீ ஏசப்பா போடணும். ஜனங்கள் குவியல் குவியலாக ஆத்து மக்கள் மீட்டிங்க்கு வரணும். ஏசப்பா தான் அழைத்து வரணும். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். நோயோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஏசப்பா உங்களுடைய பாதங்களை தருகிற ராஜா. ஏசப்பா சோதரிக்கிற ராஜா. இந்த ஜனங்களுக்காக நீங்க ரத்த சிந்தனைக்கப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே சோதனம் பார்த்துட்டு தொடர்ந்து கர்த்தாவே இந்த ரத்தம் ஒவ்வொருவர் மேலே செழிக்கப்பட்ட ராஜா. எத்தனையோ ஜனங்கள் அப்பா நடக்க முடியாதபடி ஆண்டவரே உட்கார முடியாதபடி படுக்க முடியாதபடி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் தருகிற ராஜா. வேலையிலே கூட கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலே ஆண்டவரே பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லாதபடி ஆண்டவரே சோதரம் பிள்ளைகளால் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறார் ராஜா. ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களை தொடர்ந்து ராஜா. ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய கரம் தொடர்ந்து ராஜா. ஏசப்பா நீங்க தான் பரிகாரி ராஜா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்கல்லப்பா. நான் உங்களுக்கு பரம வைத்தியர் என்று சொன்னீங்கல்லப்பா. ஏசப்பா நீங்க ஆண்டவரே உலக மருத்துவரை விட நீங்க மேலான மருத்துவர் ராஜா. ஜனங்களின் ஆண்டவரே சோதரம் சோதர ராஜா. அல்லேலூயா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆறக்கூடாத ஆண்டவரே சுமமாகாத ஆண்டவரே ஒவ்வொரு கொடிய வியாதியில் இருந்து நீங்க விடுதலை தருகிற தேவனப்பா. நீங்க ஆண்டவரே சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. ஏசப்பா அந்த ஜனங்களுக்காக மனம் பிறங்குங்கப்பா. ஆண்டவரே மருத்துவமனையிலே ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே எவ்வளவு பெரிய பலவீனங்களோடு இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா சோதரிக்கிற ராஜா. வீட்டிலே ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இருக்கிறாங்கப்பா.
இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க தொடுங்கப்பா. உங்களுடைய ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்யுங்கப்பா. உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்கப்பா. ஏசப்பா அவங்க நமக்கு எப்படியாவது வியாதி சுகமாகாதா, நம்முடைய பலன் ஆண்டவரே வராதா என்று நினைக்க மனதில எவ்வளவு ஆண்டவரை பாரத்தோடு இருப்பாங்கப்பா. அந்த ஜனங்களுக்குள்ளே நீங்க கிரியை செய்து ராஜா அவங்களுக்கு ஒரு மீட்பை விடுதலையை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நீங்க கொடுக்கறதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் ஆண்டவரே பேசுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே உண்மை அறியாத பிரஜாதிகளா இருந்தா கூட ராஜா அவங்க உண்மை அறியட்டும் ராஜா. பலன் கொடுத்தது தேவன் தான், இயேசுதான் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. சாட்சியாக நிற்பதற்கு நீங்க உதவி செய்யறதற்காக நன்றி ராஜா. ஏசப்பா சோதர ராஜா, சோதரிக்கிறோம் உண்மை துதிக்கிற ராஜா. இந்த தெருவிலே ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கஷ்டங்களை தருகிற ராஜா. இந்த தெருவிலே உள்ள ஜனங்கள் இந்த ஜப சத்தத்தையும் ஆண்டவரே பாடல் சத்தத்தையும் துதி ஆராதனைகளையும் செய்திகளையும் கேட்டு ராஜா அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் ராஜா, ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. ஏசப்பா ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேத வசனம் சொல்லுகிறது போல ராஜா. ஆண்டவரே உண்மை அறியாத ஆத்துமாக்கள் அநேகம் ஆயிரங்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அந்த ஆத்துமாக்கள் நாங்கள் ஏறப்பட்டது ராஜா. அந்த ஆத்துமாக்கள் உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் ராஜா, சுத்திகரிக்கப்பட வேண்டும் ராஜா. உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. உமக்காக வாழ வேண்டும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை மீட்பை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் ராஜா. அந்த தெருவிலே ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் அறியப்படணும் ராஜா. அவர்கள் கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும் ராஜா. ஏசப்பா அவர்கள் இருதயங்கள் திறக்கப்படணும் ராஜா. அவர்கள் செவிகள் திறக்கப்படணும் ராஜா. உண்மை அறிய வேண்டும் ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரே சோதர ரட்சிப்பை நீங்க கொடுங்கப்பா. உண்மை அறிகிற அறிவை கொடுக்கிறதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் உண்மை துதிக்கிற ராஜா. வரக்கூடிய நாட்களில் இந்த தெருவிலே ராஜா ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் உங்களுடைய அன்புகளாக வரணும் ராஜா. ஏசப்பா சோதர ராஜா நீங்க அப்படி அநேக ஜனங்களை ஆண்டவரை ரட்சிப்புகளாக கொண்டு வருகிறதற்காக ஏசப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ராஜா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்றைய ஏசப்பா நீங்க தனது நல்ல நாளுக்காக நன்றி 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 ஏசப்பா. அப்பா ஏசப்பா வந்திருக்கிற உண்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விட உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தைப்படி அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்கப்பா. அப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவங்க கிருபை சூழ்ந்துக்கணும்னு சொன்னீங்களப்பா. உங்க கிருபையினால மூடி மறைத்து அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா கர்த்தரை தேவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாத சொன்னீங்களப்பா. உண்மை நம்பி அப்பா ஏசப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு நன்மை குறைபடக்கூடாது ராஜாவே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா ஏசப்பா நீங்க இறங்கி அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவைகளோ ஏசப்பா எல்லாவற்றையும் நீங்க தந்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க பிள்ளைகளோட படிப்பெல்லாம் ஆசீர்வாதத்தை தாங்க ராஜாவே. அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளோட ஏசப்பா அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிவீராக ராஜாவே. அப்பா வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. அப்பா இங்க அநேகர சாட்சியை எழுப்புங்க ராஜாவே. இந்த ஊழியத்துல ஏசப்பா ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை போடுங்க ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜாவே ஏசப்பாவை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் கர்த்தருக்குள்ளாய் வைராக்கியமாய் இருக்கிறவர்களாய் இன்னும் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியை எழுப்பி நிறுத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையான ஊழியக்காரர்களாய் மாற்றுங்கப்பா. அவங்க தெருவுல யூகமாய் ஒரு எழுப்புதலை போடுங்க ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியான ஆட்கொள்வீராக ராஜாவே. அவர்களை ஒரு தீபம் போல ஏசப்பா அவங்க இருக்கிற தெருக்கள்ல எல்லா ஜனங்களுக்கும் ஒளி வீசுகிற ஒரு விளக்காய் ஏசப்பா நீ பிரகாசிக்க செய்வீராக ராஜாவே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லைன்னு சொன்னீங்களப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்திலையும்
உம்முடைய பிரகாசம் இறங்கட்டும் ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்யுங்க ராஜாவே. இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க ஏசப்பா அவங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா எங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கைய வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ரத்த கொட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.